ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேசிக் மாஸ்டர் தமிழ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி எப்படி உங்கள் ஃபைல்ஸை ஃபோன்லேருந்து பிசிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ 2020 தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. சூப்பரான அப்டேட் இந்த வாட்ஸ்அப் அப்டேட். அதை இன்னும் நீங்கள் செக் பண்ணலன்னா இங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போன உடனே உங்கள் நேமுக்கு பக்கத்துலேயே ஒரு கியூஆர் கோட் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா மை கோட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்கேன் கோட். மை கோடுங்கிறது உங்களுடைய வாட்ஸ்அப் கோடு, ஸ்கேன் கோடுங்கிறது நீங்கள் அடுத்தவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கோடை வந்து அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அப்படியே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கான்டாக்ட்ஸ் லிஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. நீங்கள் ஆட் கான்டாக்ட்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ வந்து நம்ம எப்படி ஃபைலை வந்து ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். உங்கள் பிசியில் நீங்கள் இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். whatsapp.com இப்படி இந்த ஸ்க்ரீனில் சொல்லியிருக்கிற அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து ஸ்கேன் கோடு. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் உங்கள் கியூஆர் கோடை ஓப்பன் பண்ணணும். அதுக்கு உங்கள் மொபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சார்ட் ஆப்ஷனை வந்து வச்சுக்கோங்க. அதில் வந்து 3 டாட் வச்சு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் வெப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ அதை அப்படியே நீங்கள் உங்கள் டெஸ்க்டாப்பில் காமிச்சிங்கன்னா உங்கள் டெஸ்க்டாப்பும் ஃபோனும் வந்து பேர் ஆகிக்கும். அப்படியே நீங்கள் உங்களுடைய மெசேஜ் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். நீங்கள் எந்த பர்சனுக்கு ஃபைலை வந்து சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்சனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் எந்த ஃபோல்டரில் ஃபைல் இருக்கோ அது அப்படியே ஓப்பன் ஆகும். அதை அப்படியே கிளிக் பண்ணி நீங்கள் டெஸ்க்டாப் மூலமாக உங்கள் ஃபைலை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இப்படியே நீங்கள் ஃபோன்லேருந்து பிசிலையும் பிசிலேருந்து ஃபோன்லேயுமே உங்களுக்கு ஃபைல்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா சூப்பரான அப்டேட். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.